ஏதா பேசு. ஹலோ. நான் ஒரு நிமிஷம் கம்முனேரு. Hey guys, welcome back to my channel and welcome back to Thursday's Tamil Tutorial Day. இன்னைக்கு எனக்கு தீபாவளி ஸ்பெஷல் மேக்ஓவர் வந்து மோனிஷ் பண்ணி கொடுக்க போறான். இவன் நீங்க முன்னாடியே பார்த்திருப்பீங்க. இவனை தெரியாதவங்க, இவர் என் தம்பி and one of the best makeup artist in town. இவர் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து மேக்கப் சொல்லி கொடுத்ததே இவர் தான். ஸோ இன்னைக்கு இவர் வந்து எனக்கு மேக்கப் போட போறாரு. ஸோ இந்த தீபாவளி லுக் வந்து எப்படி கிரியேட் பண்றான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரியல எப்படி பண்ண போறான் அப்படின்ட்டு, அவனுக்கும் தெரியாது எப்படி பண்ண போறான் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவன் என்ன எனக்கு மேக்கப்ல கிரியேட் பண்ண போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் ஒழுங்கா தான் பேசேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வாட்டி என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரே வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே எனக்கு இன்னைக்கு அவன் லுக் கிரியேட் பண்ணக்கூடியமான ப்ராடக்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா என்னோட குப்பையிலேருந்து அவனால் தேடி எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக. ஸோ அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுவான். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். என்ன பண்ணும்? அப்படியே சாதா வீடியோ. சாதா வீடியோனா விட் அடிக்கிறதுக்கு எடு. ஃபர்ஸ்ட் என்னது? மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு என்ன நீயே சொல்லு. மாய்ஸ்சரைசருக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம்? கொஞ்சம் மைக் கிட்ட ஏக்கி சொல்லு. ஸோ நம்ம இன்னைக்கு மாய்ஸ்சரைசருக்கு வந்து குட் வைப்ஸ் வெனிலா ஜெல் அது யூஸ் பண்ணுறோம். தெரியலையே கழுவுல நீனு போதும். இப்படி பண்ண தெரியல. அப்படியே அப்படியே தேக்கணுமா என் கையிலே? அது மாய்ஸ்சரை எப்படி வேணா போடு. சொன்னதுக்காகவே எங்க கீழே விட்டுரு. ஏகப்பட்ட ஆன மாதிரி இருக்கு. நிறைய தான் இருக்கு. ஜில்லுன்னு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பண்ணுமே பிரைமர். இருங்க, என்னோட வீடியோ தான் வந்து பிட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். பிரைமர் தான் பண்ணணும். இதானே அது என்னன்னு படிச்சு காமிச்சிடு. ஸோ இன்னைக்கு நம்ம பிரைமருக்கு வந்து அல்ட்ரா ஃபேஸ் பேஸ் பிரைமர் ஃப்ரம் ரெவல்யூஷன். போதும். எங்கெல்லாம் போடுறீங்க? இங்க வந்து இது வந்து மூஞ்செல்லாம் போடணும். அண்ட் இது எதுக்கு போடுறீங்க அதையும் சொல்லிட்டே போடுங்க. மாய்ஸ்சரைசர் எதுக்கு போட்டீங்க? பிரைமர் எதுக்கு போடுறீங்க? மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்ல வந்து ஹைட்ரேட்டடா இருக்கிறதுக்காக போட்டிருக்கோம். அப்படியா? கரெக்டா சொல்லு. கரெக்டா சொல்லு. அதுக்கு தானே போட்டோம். ஆமா, அதுக்கு தான் போட்டோம். ஆமா, நீங்க சொல்றதுதான். அப்புறமா பிரைமர் வந்து ஏதாச்சும் மூஞ்சில ஓட்டை உடசல்லாம் இருந்தா அதை போய் ஃபில் பண்றதுக்காக போடுறோம். செவரு மாதிரி தான். பிரைமர் போட்டாச்சு, பட்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பிரைமருக்கு அப்புறமா ஃபவுண்டேஷன் கிடையாதா? ஃபவுண்டேஷன் தானே. நான் என்ன போடுவேன்? பிரைமருக்கு அப்புறமா என்ன போடுவேன்? என்னங்க போடுவா? விட்ட பாரு பக்கி. அவங்க கரெக்டா சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு. கமெண்ட் பண்ணுங்க. நான் பிரைமருக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் கண்டிப்பா போட்டுருவீங்க. கரெக்டா தான் சொல்லுவீங்க. இதுதான் ஐப்ரோ. ஐயோ எனக்கு தெரியும். கலர் கரெக்ஷன் பண்ணுங்க. ஐயோ இதோதான் இருக்கு எல்லாமே. நெக்ஸ்ட் நம்ம வந்து கலர் கரெக்ட் பண்ண போறோம். இந்த கலர் கரெக்டர் பென்னா இது பேர் என்ன? கலர் கரெக்டிங் கன்சீலர் ஃப்ரம் ரெவல்யூஷன். ஷேட் பேர் என்ன? ஷேட் பேர் வந்து ஆரஞ்சு. ஆரஞ்சு வந்து ஹனுமார் மாதிரி வாயை சுத்தி போடணும். அப்புறம் நெத்தியில எங்கெங்கெல்லாம் கருப்பா இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய டாட்ஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு கரெக்டர் போட்டு. எதுக்கு ஆரஞ்சு போடுறோம்? அப்பதான் கிரே ஆகாம இருக்கும். இங்க போடணும் கன்ஃபார்மா. இதுல போடுமா? அவ்வளோ அழுத்தி பண்ணனா ப்ராடக்ட் எல்லாம் இதுலயே வந்துடும். கண்ணு மூடு. மூடாத. கண்ணு மேல பாரு. அப்படியே கண்ணுக்குள்ள போயிச்சா? ஸோ இப்போ நம்ம மூஞ்ச ஆரஞ்சு ஆக்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபவுண்டேஷனா. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போடுறோம். இது வந்து என்னது? மேபிலின் ஃபிட் மீ. இந்த ஷேட் பேர் என்ன? 338 ஸ்பைசி ப்ரௌன். வாங்க போட்டுக்கோங்க. இது இன்னும் குச்சியை காணோம். குச்சிலாம் இருக்காது இதுல. சரி, ஏதாவது சொல்லுங்க. ஃபவுண்டேஷன் நீங்க எப்படி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் துறைக்கு வந்தீங்க? மேட் பை மோனான்றவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி. சரி போதும், வேற ஏதாவது சொல்லு. வேற ஏதாவது பேசு. நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற விவரங்கள் கொஞ்சம் நீங்க வியூவர்ஸ்க்கு சொன்னீங்கன்னா. நான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போட்டேன். அது இல்ல, என்ன பண்ற
ஸ்கூல் படிக்கிறல அது சொல்லு பக்கி. நான் வந்து இப்ப 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். போன எக்ஸாம்ல என்ன ரேங்க் சொல்லுங்க? போன எக்ஸாம்ல ரொம்ப கேவலமான ரேங்க் எடுத்திருக்கேன். வீட்ல கழுவி ஊத்துனாங்க. உன் ஸ்கூல் கிரஷ் பத்தி ஏதாவது சொல்ல. நான் பொறுமையா குத்து கிரஷ் பத்தி கேட்டா இதான் கதி. சொல்லு. இல்ல அதெல்லாம் எதுவும். நான் பியூர்லி மார்ட் சிங்கிள். அப்போ நம்ம வந்து பிக் பாஸ் பத்தி பேசலாம். யார் உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட்? ஷெரின். ஏன் ஷெரின் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு ஷெரின் ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கன்சீலர். நெக்ஸ்ட் நம்ம ரெவல்யூஷன் ஃபாஸ்ட் பேஸ் கன்சீலர் யூஸ் பண்ண போறோம். ஷேட் நேம் வந்து லைட் வெயிட் பில்டபிள் கவரேஜ். C13. C13. வேற சொல்லுங்க. வேற என்ன சொல்லணும்? எனக்கு சாண்டி ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சாண்டியோட பாட்டு ஃபேன் நானு. முகேன் பாட்டு கூட நீதான் பாடுங்க தெரியும் போடுற. பாத்ரூம் சிங்கர் யூனோ. என்ன சொல்லுவீங்கல்ல, எவ்வளவு ப்ராடக்ட் போடுறீங்க இங்க ஒருத்தர் போட்டு மொழிவிட்டு இருக்காரு பாருங்க. ப்ராடக்ட் தான் எல்லாமே. அது போட்டாலே அழகு தானா வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். என்ன சொல்லிருப்பேன்? எதையாவது போடணும், ஸ்பஞ்ச் எடுத்து டப் பண்ணுங்க. அததான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, 12th முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? 12th முடிச்சுட்டு காலேஜ் படிக்க போறேன். 2 பிளான்ஸ் வச்சிருக்கேன். ஒன்னு வந்து நாட்டா எழுதிட்டு பிஆர்க்கு போலாமா, இல்லனா ஏரோநாட்டிக்ஸ் மாதிரி படிச்சுட்டு பைலட் ஆகலாமா. புதுசா வந்தது இந்த ஐடியாலாம். அதுக்கு படிக்கணும். 12th மார்க் எடுக்கணும் அதுக்கு. ஐயோ 12th மட்டும் வராது. நீ 12th வராம இதுக்கு எப்படி நீங்க போவீங்க என் தம்பி? நானா தெரியலையே. ஃபிட் மீல 40 கேரமல் கன்சீலர். சிங் சிங் சிங். இது என்னோட ஸ்டைலு. இப்படிதான் பண்ணுவேன். போதும். Highlighting technique by Monish, the great makeup artist. காலையில தான் கிறிஸ்டியன் டாமினிக் கிட்ட பேசிட்டு வந்தேன். இவன் வந்து கிறிஸ்டியன் டாமினிக் அண்ட் கௌஷலோட பயங்கரமான ஃபேன். நான் அவங்க வீடியோ பாக்குறேனோ இல்லையா, என் கூட வந்து உட்காந்து ஃபுல்லா பாத்துருவான். தலைவீஸ். தீபாவளிக்கு என்ன பண்ணுவீங்க? பட்டாசு வெடிப்பேன். இந்த வாட்டி பட்டாசு வாங்குனீங்களா? வாங்கல. வெடிப்பீங்க. நான் வந்து அது பேர் என்ன மூமெண்ட், பட்டாசு வெடிக்காத மூமெண்ட், அதுல சேர்ந்துருக்கேன். ஏர் பொல்யூஷன் எல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு சபதம் எடுத்திருக்கேன். அப்படிலாம் சொல்லி சமாளிக்கலாம். சரி ஓகே, இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பவுடர். என்ன பவுடர்? சுகர் பவுடர். சுகர் பாத்தீங்கன்னா இது இந்த பவுடர் பாத்தீங்கன்னா இனிக்கும். ஓகேவா? லைட்டா நாக்குல பட்டு எப்படி எடுக்கணும்? சம கிட்ட வச்சு ஊதி விட்டுருவா. அப்படியே கவரேஜ். இது வந்து மோனிஷ், இது வந்து ஏர் பிரஷ் பேக்கிங் ப்ராசஸா? என்ன வேணா பண்ணுங்க. இந்த மேக்கப் லுக் வந்து ஆக்சுவலா நல்லா வந்ததுன்னா அதுக்கு 70% காரணம் வந்து மோனிஷ். நானு எல்லா ப்ராடக்ட்டும் இங்க உனக்கு எடுத்து வச்சிருக்கேன், ஷேடோட எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து பூசுறது மட்டும் தான் உன் வேலை. நானே எடுத்து வச்சிருப்பேன். பண்ண முடியாது. நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க, சொதப்பாம பண்ணுங்க. ஆனா மோனிஷ் தான் பண்ணா சூப்பரா இருக்கும். அப்பெல்லாம் இழிச்சு வழிக்காதடா. இங்க பாரு. ஐயோ எப்படி சரி பண்றதுன்னு வேற தெரியலையே. ஓகே ஓகே, இதுலயே பவுடர் இருக்கும். சோ நம்ம லைட்டா டேப் பண்ணா மட்டும் போதும். ஐப்ரோஸ் ஐஷேடோ போட்டு பண்ணிக்கிறீங்களா? ஆமா, லிட் கலர் போட்டு அப்படியே கட் கிரீஸ் வர வச்சுட்டு அப்படியே இங்க இருந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் விட்டு. நீ தானே சொல்ற டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்? டிரான்சிஷன் என்னது? இதெல்லாம் நான் புதுசா வாங்குனது, ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சி லூஸ் ஆல்ரெடி போட்டாச்சு ஹால் வீடியோல. சரி, இதுல வந்து இந்த மாதிரி நிறைய ஃபாயில்ட் ஃபெஸ்டிவி கலர்ஸ்லாம் இருக்கு. என்ன கலர் யூஸ் பண்றீங்க ஆக்சுவலா? சரி நீங்களே டிசைட் பண்ணுங்க. இந்த ட்ரெஸ்க்கு, என்னோட லுக்கு. கோல்ட் அப்படியே கையில எடுத்தா போடணும். கையில எடுத்து கூட போடுங்க.
இந்த பேலட்ல இருந்து நீங்க ஆக்சுவலா பிரஷ் யூஸ் பண்ணாம கையில யூஸ் பண்ணலாம். ஃபுல்லா ஃபாயில்ட் ஐ ஷேடோஸ். இதுல யார் இன்னைக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு தெரியல. அப்புறம் வேற ஏதாவது சேலஞ்சஸ் நாங்க பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கனாலும் சொல்லுங்க. நாங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சேலஞ்ச், விஸ்பர் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ திடீர்னு சரி தீபாவளியில நிறைய மேக்கப் லுக் போட்டுட்டு இருக்கோமே, நம்ம கிட்டே ஒரு பயங்கரமான மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, அவங்கள வந்து போட சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ. ஐயோ நான் தொடல, மேல பாருங்க. ஓ அவுட் ஆஃப் வி நீங்க வந்து ஒரு பிரான்சி கோல்டு போடுறீங்களா? வேற லெவலுங்க. என்னாச்சு? போடுங்க போடுங்க, நல்லா தான் இருக்கு, போடுங்க. ஓ வாவ், மோனிஷ் NY Bay ஐலைனர். என்ன கலர்ல போடுறீங்க? இவ்வளோ பெரிய ஆள் யூஸ் பண்ணும்போது ஏன் மேக் எதுவுமே வரமாட்டேங்குது? மேக் எஸ்டில் ஆர்டர் பாபி ப்ரௌன் எதுவுமே மூடிக்கிட்டு போடுங்க, நீங்க வேஸ்ட் பண்றதுக்கு மேக் எஸ்டில் ஆர்டர். ஐயோ முருகா, மோனிஷே அழகா போட்டுடா. கடவுளே, சாலா கப்பு நம்மதே. அப்படியே கையை எடுத்து எடுத்து போடு. வாவ் நைஸ். தீபாவளிக்கு என்ன சாமி கும்பிடுவோம்? ஹிந்து சாமி. ஒட்டவே மாட்டேங்குது. தேங்க வலிக்காதா உங்களுக்கு? ஐயோ ஐயோ மோனிஷா, ஐயோ கடவுளே, பொறுமையா பண்ணு. நோ, நீங்க இந்த பவுடர் வச்சு அப்புறமா செட் பண்ணுங்க. எப்படி டெய்லி பண்றீங்க? ஒன்ன விட எனக்கு தான் அதிகமா டென்ஷன் ஆகுது. எனக்கு தெரியாது, கரெக்ட் பண்ண லாஸ்ட் ஆயி. மஸ்காரா வேணாம்னா விட்டுருங்க. இந்த முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. ஐப்ரோஸ்க்கு வந்து வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து ஜெல் ஐப்ரோ கிட் ஒழுங்கா பண்ணுங்க. நான் பிடிக்கும்ல, நான் எப்படி பண்ண அந்த மாதிரி பண்ணுங்க. நீங்க எத்தனை வாட்டி பாத்திருக்கீங்க, பண்ணுங்க. சோ நம்ம வந்து இது பேர் என்ன, பெல்லாடியோ மேட் பிரான்சர். பா அப்படியே கேன்வாஸ்ல பேக்ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு. பெரிய பிரஷ் பிடிச்சிக்கிட்டு தலைவர் இந்த ரெண்டு பிளஷ்ல எந்த பிளஷ் போடலான்னு கேக்குறாரு. இதுல ஒன்னு ஹைலைட்டர், ஒன்னு பிளஷ். அது ஹைலைட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். பிளஷ் ரெண்டு இல்லையா? போதும், அது ஒன்ன போடுங்க. உன்னை நம்பி நான் இவ்ளோ ப்ராடக்ட் கொடுத்ததே பெருசு. இப்போ ஒரு வாட்டி பிளஷ் போடும்போது தான் கொடூரமாச்சு. இது ஆகாது, அதனால கொஞ்சமா போடுங்க. ஓய், அது வந்து கவுண்டர் பவுடரா? அதான் கவுண்டர் ஷேட். பார்த்து ரொம்ப பிக்மெண்டடா இருக்கும். பண்ணுங்க. ஃபிஷ் வருதா? போதும், தயவு செஞ்சு போதும். உங்களுக்கு கெஞ்சி கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஹைலைட்டர் கான்டோர் தி ஃபோர்ஸ் மினி பிளஷ் மினி ஹைலைட்டர் இருக்கு. லிப்ஸ்டிக் டார்க் ஷேட். ரெட்டா பிங்கா? டார்க் ஷேட். ரெட்டா பிங்கா? டார்க் ஷேட். கிரீன் கலர் ட்ரெஸ் நல்லா இருக்கும். இது வந்து NY Bay. ஷேட் பேர் வந்து என்ன தெரியுமா? லூசி எல்வி. லூயிஸா லூசியா? லூயிஸ் எல்வி. எப்படி போடணும்? அப்படிதான் போடுங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. அப்ராக்சிமேட்டா ஒரு 45 மினிட்ஸ்ல வந்து இந்த லுக் வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இவர் எவ்வளோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றது நீங்க வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
எத்தனை விஷயம் நான் சொல்லி கொடுக்காமலே இவர் பண்ணாரு அப்படின்ட்டு. சோ இதுதான் வந்து இன்னைக்கு என்னோட தம்பி என்னோட மூஞ்சில முடிச்ச தீபாவளி மேக்கப் லுக். சோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா ஐப்ரோஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். பட் பரவாயில்ல, கெடுக்காம விட வச்சுட்டேன் நானு. ஏன்னா இது நல்ல எனக்கு ஒரு வேரபிள் லுக்கா வேணும் அப்படின்றதுக்காக தான் போட்டு கொஞ்சம் நோய் நோன்னேன். இல்லைன்னா பரவாயில்ல ஏதாவது பண்ணுன்னு விட்டுருந்திருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நானும் மோனிஷும் வேற என்ன வீடியோ பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதும் தெரியப்படுத்துங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க இந்த லுக் பத்தி. லாஸ்ட் டைம் பண்ணதை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. லாஸ்ட் டைம் பண்ணது. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்ன மாதிரி யாரும் பட்டாசு வெடிக்காம வீட்டுல உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு போடுற படத்தெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் எக்ஸாமுக்கு படிக்காம போங்க. அவ்வளவுதான். உங்க எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய். Don't forget to subscribe. Bye.